ரொம்ப மற்றவங்கள கேர் பண்ணுற மாதிரி. அதாவது அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட சொந்தக்காரவங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் எப்போ பாரு அவங்களோட நன்மையே நினச்சி அவங்களுக்காக உழைச்சி வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு பாசம் இருக்குது. ஆனால் அதை விட இவங்க எல்லாரும் யார் யார் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இவங்கள சுற்றியே இருக்கணும், இவங்களுக்கு ஸ்துதி பாடிக்கிட்டே இருக்கணும், இவங்கள ஹெல்ப் பண்ணணும் திருப்பி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு விழுந்து பண்ணுறாங்க. குழந்தைங்களும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெருசான உடனே அவங்க சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லை, நான் என் வழிக்கு போகிறேன், என் வழியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஒரு மனசில் ஒரு வேதனை. நான் உனக்கெல்லாம் இவ்வளோ தூரம் பார்த்து பண்ணேன், கடைசியில் ஏன் இந்த மாதிரி எனக்கு திருப்பி என்கிட்ட இந்த மாதிரி காமிக்கிறேன், அந்த மாதிரிலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சின்ன வயசில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்க அன்பு அரவணைப்பு எதுவுமே கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஃபேமிலியில் கணவன் இறந்துடுறாரு, இல்லைன்னா அந்த குழந்தைங்களோட அப்பா இறக்குறாரு. அப்போது மூத்த பையன் ஒரு 15 வயசு, அவனு ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டு ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஷாப்புக்கு போ, ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் பைசா கொண்டு வா, இல்லைன்னா நான் இத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு முடியாது. அப்போ அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு அவன் தலைமையில் திணிக்கப்படுது. அப்போது பெருசாகும்போது அவனுக்கு என்ன நேகிக்கிறது இல்லை, எனக்கு அன்பு காமிக்கிறது இல்லை. அந்த அன்பு வேணுங்கிறதுக்காக தான் இவங்க விழுந்து மற்றவங்களுக்கு அன்பு காமிச்சு எப்போவும் அவங்கள நம்ம சுற்றிலும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஆனால் இந்த மாதிரி குணம் அவ்வளவுக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த ஃப்ளவர் ரெமெடிஸில் அதுக்குண்டான வழிகள் உண்டு. இந்த மாதிரி குணங்களையெல்லாம் மாற்றி எடுத்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம், அவங்கவுங்க வழியில்ங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு உண்டான வழிகள் உண்டு.